Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ரோட்டில் 4th day of class மெயின் ரோட்டில் சொல்லிக் கொடுக்குறோங்க. அதுவும் வந்து இந்த கண்டிகை ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாரி, பஸ்ஸு, 2 வீலர்ஸ் எல்லாமே போயிட்டு வந்துட்டுருக்க ரோடு தான் இது. நீங்கள் கேமராவில் பார்க்குறச்சே தெரியும், சைடில் வண்டி போயிட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போ மேடம்கிட்ட பேசுவோம். ஹலோ மேடம். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4th day of class மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு யூ டர்ன் பண்ணி இங்கே வெயிட் பண்ணுறப்ப மறுபடியும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 4th day ட்ரைனிங் எப்படி இருக்குது, எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். ஆக்சுவலி இவர் வந்து எனக்கு ரோட்டில் ஓட்ட போகிறான்னு தான் சொன்னாரே தவிர இவ்வளோ பிஸியான ரோட்டில் ஓட்ட போகிறோன்னு விஷயத்த சொல்லவே கிடையாது. ஸோ நானும் வந்து ரோடு தானேன்னு சொல்லிட்டு வந்து ஆக்சுவலி எங்களோட அப்பார்ட்மெண்ட்குள்ளே நிறைய ரோட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தானே ஓட்ட போகிறோம், அதில் இன்னும் காலியாக தான் இருக்க போதுன்னு ஓட்ட நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். பார்த்தா அவர் டக்குன்னு இப்படி எடுங்க மேடம்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டு எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. எதுவும் காலி எனக்கு வந்து இன்னும் கிரவுண்டில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கியர் டக்குன்னு வருது, ஸ்டியரிங் கண்ட்ரோல் நல்லாவே இருக்குது. அவர் என்ன கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணுறாரு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ரோட்டில் ஓட்டுறதுனால பிரச்சனை இந்த கிளச் கண்ட்ரோலு. இப்போ நான் கிளச்சு அவ்வளோ பிடிக்கிறதுல ஃபுல் ஆக்சிலேட்டரில் தான் கார் போய்கிட்டு இருக்குது. செகண்ட் கியரில் தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்டியரிங் கண்ட்ரோலும் வந்து 1 ஹேண்டில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. பயங்கியும் எதுவுமே கிடையாது, ஸ்டேஷன் கிடையாது. ஐயோ ரோட்டில் லாரி போதே, பஸ்ஸு போதே, சைடில் நடந்துக்கிட்டு இருக்காங்களே, பயமாக இருக்கே, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். இந்த கீரை மாற்றும் போது கூட வந்து எனக்கு வந்து திணறில் வந்து ஐயோ எந்த கீரை போடுறது அந்த மாதிரி எதுவும் திணறல. பார்க்கிங்லேருந்து கூட நான் தான் காரை வந்து எடுத்துகிட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பார்க்கிங்லேருந்து இவ்வளோ தூரம் நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அவர் எதுவுமே தொடக்கூட இல்லை, கண்ட்ரோல்ஸ் அவர்கிட்ட இல்லவே கிடையாது. ஸோ வந்து 4th day of classல வந்து இவ்வளோ பக்காவாக நான் ஓட்டுறது வந்து சீரியஸ்லி பெரிய விஷயம் தான். காரை பற்றி எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆன் எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. 4th day of classல வந்து நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இவ்வளோ பிஸி ரோட்டில் ஓட்டுவது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் இருக்குது. சூப்பர் மேடம். நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை கார்ட்ரேனர்ஸ் கண்ணை மூடி சேர்ந்துக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரே வார்த்தையில் கண்ணை மூடிட்டு சேர்ந்துக்கலாம். அவர் வந்து என்ன ரொம்ப அந்த திட்டுறது, ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ரொம்ப சூப்பராக இருக்குது. திட்டிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகுமா, என்னம்மா இப்படி தான் இப்போ தானம்மா சொன்னேன், நியூட்ரல் போடுமா, ஃபஸ்ட்டு கியர் போடுமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கூல் கேட்டாக அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன்னா நம்மளுக்கும் அப்படி பார்த்தா இன்ஸ்ட்ரக்டர் தான் தேவைப்படும். கூலாக உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஃபஸ்ட்டு கியர் போடுங்க, கொஞ்சம் மெதுவும் பண்ணிக்கோங்க, அப்படியே நல்லா ஜோக்காக தான் பேசிட்டு ஓட்டிருக்கிறதுனால நம்மளுக்கும் ஓகே ரோடு தானே இதில் தான் இருக்குது அப்படின்னு நானும் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து தாராளமாக கண்ணை மூடிட்டு வந்து சேர்றோம்னா சென்னை கார்ட்ரேஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகே மேம், அப்படியே நீங்கள் ஓட்டி காமிங்க. ஸோ இப்போ வந்து மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிக்க போகிறாங்க மெயின் ரோட்டில். ஸோ இந்த மெயின் ரோட்டில் ஓட்டுறச்ச என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எப்படி ஓட்டணும்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு பக்கா கண்ட்ரோல் வந்துச்சு. உங்களுக்கு மெயின் ரோட்டில் ஓட்டுறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக ஸ்லோவாக சைடில் பார்த்துக்கோங்க மேடம், பார்த்துட்டு மெதுவாக அப்படியே போங்க. எனக்கு நீங்கள் சொன்ன அந்த காமெடி தான் மேடம் எனக்கு நிஜமாக இப்போ வந்துட்டுருக்கு மைண்டில். அந்த உங்கள் கேப் டிரைவர் ஓட்டுனார்னு சொன்னீங்களே, அதுதான் எனக்கு ஆக்சுவலாக மைண்டில் வருது, வேறு எதுவும் இல்லை. எனக்கு வாழ்க்கையே போயிருக்க வேண்டியதான். இதை ஃபுல்லாக நான் திருப்பிக்கிட்டா கொஞ்சமாக திருப்பி அப்படியே மூவ் பண்ணுங்கள் மெதுவாக. போனால் போதும், அவ்வளோ திருப்பினா போதும். ஸ்லோவாக மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தெரியும். உங்கள் வண்டி சைடில் வருதா பார்த்துக்கோங்க மேடம். ஸ்லோவாக போய்க்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேடம் வந்து இருங்கம்மா பஸ்ஸு போயிட்டோம், போனதுக்கப்புறம் மெதுவாக ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த கண்டிகை ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அப்படியே மெதுவாக ஜாயின் பண்ணுங்க மேடம். இப்போ 2 வீலரா போட்டோம். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணிட்டோம் நாங்கள் அகெயின். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பக்கா மெயின் ரோடுங்க. இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டிராஃபிக் லொக்கேஷன் இது. நிறைய வண்டி போயிட்டு வந்துட்டுருக்க இந்த லொக்கேஷனில் தான் மேடம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். எப்படி மேம் இருக்குது ஆக்சுவலாக அந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓட்டுற மாதிரிலாம் எனக்கு ஃபீலே இல்லை. எனக்கு ரொம்ப நார்மலாக ஃப்ரீ ரோட்டில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ பிஸி ரோடு, ஐயோ வண்டி சைடில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா லாரி ஒன்று வந்துட்டு தான் இருக்குது.
எனக்கு அதெல்லாம் இல்லை, ஃபியரோ இல்லை, சுத்தமாக இல்லை, ஃபியரே இல்லை. மைட் பி அவர் பக்கத்தில் உட்காந்து பக்கவாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தான் தேவைப்படும். நம்ம பக்கமாக ப்ரொஃபஷ்னலாக ஓட்டணும்னா, ஏன்னா நம்ம உயிர் மட்டும் இல்லை, அது ரோட்டில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் ஒரு உயிரும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ வந்து செகண்ட் ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த மெயின் ரோட்டில் ஓட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 4th டேலே வந்து பார்த்தீங்கன்னா மேடமுக்கு வந்து பக்காவாக சொல்லி கொடுத்துரும். என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. க்ரௌடு உள்ள ஒரு இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது எவ்வளோ சூப்பராக ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பக்காவாக கைடன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுப்போம். அப்படியே லெஃப்ட் பேஸ் பண்ணியே போங்க மேடம். சூப்பர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அழகாக வந்து இந்த டிராஃபிக்கில் லெஃப்ட் பேஸ் பண்ணி அழகாக ஓட்டிகிட்ருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டென்ஷன், ஒரு பயம் இருக்கும். பட் மேடம் பொறுத்த வரைக்கும் அந்த டென்ஷன், அந்த பயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து A to Z எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப அழகாக அவங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ப்ளஸ். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுனால வந்து அவங்களால என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. ரெண்டாவது வந்து ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு பக்காவாக கிடச்சிச்சு இப்போது. ஸோ அந்த கிளாரிட்டி எப்படி மேடம் இருக்குது? கிளாரிட்டி தான், அதான் கிளாரிட்டி தான் சொல்கிறேன். லைக் வந்து ஏனோ தானோலாம் நான் கற்றுக் கொடுக்கல அவர். லைக் அதான் சொல்கிறேன், நான் கீர் போடுறதுலேருந்து முதல் கொண்டு எல்லாமே பக்காவாக அவர் தான் நான் கற்றுக் கொடுத்தது. ஸ்டியரிங் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நல்லாவே வந்திருக்குது ஸ்டியரிங் கண்ட்ரோலாக. ஸோ ஸ்லோவாக அந்த இடத்துல ஜென்ஷனாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்குங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி ஓட்டுறச்சா கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே ஓட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கா கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். ரைட்டில் இருங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போங்க மேம். ஆக்சிலேட் கொடுத்து கொஞ்சம் ரைட்டில் போய்ங்க, தைரியமாக போங்க ரைட்டில். ஓகே சூப்பர். அப்படியே ஸ்டடி பண்ணிக்கங்க மேம். போகலாம் மேம். ஆக்சிலேட் கொடுத்து போங்க, கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்டு வந்துடுங்க லைட்டாக, கொஞ்சமாக ஸ்லோவாக வாங்க. அவசரம் இல்லை, ஸ்லோவாக வாங்க. டக்குன்னு வரணும்னு அவசியம் இல்லை, ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஹார்ன் அடிக்கட்டும், நம்ம எங்கே இடம் இருக்கோ அங்கே தான் கொடுக்க முடியும். ஸ்லோவாக போய்க்குங்க. அப்படி தான் மேம் ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்லோவாக போய்க்குங்க. நம்ம ஸ்லோவாக போய்க்குங்க இந்த இடத்துல. ஆமாம், டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஓட்டிக்கணும். ஸோ எப்போயும் அவங்க ஹார்ன் அப்படி தான் அடிப்பாங்க. ரொம்ப திருப்பாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போய்க்குங்க. அவ்வளோதான். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் உள்ள இடம் இது. ஸோ இந்த இடத்துல ஹார்ன் அதிகமாக அடிக்க தான் செய்வாங்க. ஸ்லோவாக போய்ங்க மேம். ஸ்லோ நியூட்ரு பண்ணிங்க, கிளட்ச் அமைக்கி நியூட்ரு பண்ணிங்க, நியூட்ரு. அவ்வளோதான், ஸ்லோவாக அப்படியே இருங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டிக்கர் போட்டுங்க. ஸ்லோவாக அவர் போனதுக்கப்புறம் போங்க மேடம். ஸ்லோவாக போங்க, இப்போ போங்க, மெதுவாக போங்க. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மெதுவாக போங்க. எஸ், ஸ்லோவாக போய்ங்க. அப்புறம் செகண்ட் கியர் மாற்றிங்க மேம். இப்போ கிளச் அமைக்கி செகண்ட் மாற்றிங்க. முன்னாடி பார்த்து ஓட்டுங்க மேம். சைடில் நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க, ஒன்லி முன்னாடி மட்டும் பார்த்து ஓட்டுங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே. நல்லாவே பிஸி ஆகிடுச்சு ரோடு. ஆமாம். ஸோ மேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸி ரோட்டில் தான் ஓட்ட வச்சுருக்கோம். 4th டேலே இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்லலாம் வெஹிக்கிள் வருது. ஸோ அதுக்கெலாம் அவங்க பயப்படுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து நான் சிஸ்டம் சொல்லி கொடுத்துட்டேன். முன்னாடி பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருங்க மேடம் சொல்லிட்டேன். ஆக்சிலேட்டர் கொடுங்க மேடம், நல்லா கொஞ்சம் கொடுத்து போயிட்டே இருங்க தைரியமாக. அவ்வளோதான். கொஞ்சம் ரைட்லேயே இருங்க, நீங்கள் ரைட்டில் இருங்க. ரைட்டில் போங்க. அவ்வளோதான், சூப்பர். ஆப்போசிட்டில் யாராவது வரும்போது நீங்கள் கொஞ்சம் ரைட் பேஸ் பண்ணியே போய்க்கணும் மேம். ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக. இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிக்கணும். ஏன்னா நிறைய வெஹிக்கிள் வராங்க. நம்ம லெஃப்ட் பேஸ் பண்ணியே போய்க்கலாம் மேடம் ஸ்லோவாக. நமக்கு அவசரமே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ தான் நம்ம வந்து பக்காவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகிறவங்களாம் போய்க்கிட்டோம், நம்ம பொறுமையாக ஸ்லோவாக போய்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கேஷுவலாக வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்த மெத்தடு வந்து பக்காவாக பிடிச்சிடுச்சு. அவங்களுக்கு பிடிச்சி அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. ரெண்டாவது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேம், யார் ஹார்ன் அடித்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணாதீங்க. ஸோ லெஃப்ட் பேஸ் பண்ணியே நீங்கள் போய்க்கோங்க. எல்லோரும் வந்து ரைட்டில் போய்க்குவாங்க. நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அதை தான் அவங்க ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 4th டே ஆஃப் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சிங்கிள் ஹேண்டில் டிரைவிங்கு, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிராஃபிக்குள்ள ரோட்டில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இந்த மூவ்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக.
ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி மேடம் என்ஜாய் பண்ணுறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப பிஸி ரோடு அந்த மாதிரி எந்த டென்ஷனும் கிடையவே கிடையாது. ரொம்ப காமன் செட்டிலாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அதுவும் இல்லாமல் வந்து ஐயோ ஓட்ட முடியுமா இல்லையான்னு அந்த மாதிரி எந்த விதமான எனக்கே வந்து டவுட்டாலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா ஸ்டியரிங் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோலு, கியர் டக்குன்னு போடுறது, நியூட்ரல் போடுறது எல்லாமே வந்து எனக்கு அதெல்லாம் வந்துருச்சு. சூப்பர். ஸோ அதனால் வந்து எனக்கு அதனால எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லை. ஓகே ஓட்டுமே அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு அவங்கள. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா அடுத்த நாள் ஓட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்காவாக வந்துடும். 10 days நாங்கள் டைம் கொடுப்போம். அந்த 10 daysலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா லொக்கேஷனுமே ஓட்ட வச்சுருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 4th டேலேயே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள் உள்ள ரோடு தான் இது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்பீடாக போகக்கூடிய ரோடு இது. எல்லாருமே பயங்கர ஸ்பீடாக லாரி, பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேமராவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய கண்ணுக்குட்டியிலேருந்து எல்லாமே வந்து உள்ளே வரும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம சேஃபாக வந்து ஓவர் கம் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து மேடம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி மேம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு? வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் கிரவுண்ட் உள்ளனா ரொம்ப காலியாக தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து எதுவுமே தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் வண்டி போயிட்டு தான் இருக்குது ரோட்டில். ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு கிரவுண்டில் ஓட்டுனதுக்கு ரோட்டில் ஓட்டுறது சீரியஸாக இருந்தது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஏன்னா சைடில் வண்டி போய்கிட்டு இருக்குது, அவ்வளோ தான்.